வணக்கம். நாளையிலேருந்து பொங்கலுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தா, என் பொண்ணு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்ன சொன்னான்னா, அம்மா நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, ஆனால் பொங்கல் செலிப்ரேஷன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர சொன்னாங்க. நெட்டி சுட்டி ஒட்டியானெல்லாம் போட்டுட்டு வர சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் காலேஜஸில் இந்த வீக் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்குது. தேர்ஸ்டே வரைக்கும் பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாதனால இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஃப்ரைடே மார்னிங் பக்கத்தில் எல்லோரும் பூ கேட்டதுனால சரி நம்ம பாப்பாவுக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சே அப்படின்ட்டு பறிக்க சொல்லிட்டேன். பாப்பா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ பாப்பாவுக்கு வேறு என்ன பூ ரெடி பண்ணலையே அப்படின்னு. ரோஸ் இருக்குது, இருந்தாலும் காக்கட்டாமல்லி வச்சாத்தானே, அதுவும் அழகாக சரமாக கோர்த்து வச்சாத்தானே நல்லாயிருக்கும். எப்படியோ அவங்களாம் பொறிச்சதில் கொஞ்சம் பூ தழுங்க விட்டுருப்பாங்கன்னு தோணுச்சு. உடனே போய் பறித்து நைட்டு பாப்பாவுக்கு பூ ரெடி பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ் ரீசெண்டாக குட்டி பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கல மாம் அண்ட் டாட்டர்ஸ் காம்போவில் எனக்கு ஒரு சாரியும் பாப்பாங்க 2 பேர்த்துக்கும் ஒரே சாரியில் 2 ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாவை ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் செல்லமாக க்யூட்டாக ஒரு சேட்டை பண்ணுறா. என்னன்னு தெரியுதுங்களா? மேலே பல்ல ஆடிட்டுருக்கு, அதை நாக்கில் உந்தி உந்தி காமிச்சு விளையாண்டுருக்கா. உங்கள் வீட்டு குட்டீஸும் இப்படி ஃபோட்டோ வீடியோவுக்கு இப்படி தான் சேட்டை பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். பாப்பா எனக்கு மேக்கப் போட்டு விடுங்கம்மான்னு ஆசையாக கேட்டால், எனக்கு பெருசாக ஒன்று போடவாலும் தெரியாது, ஹேர் ஸ்டைல் வேணால் ஏதோ பண்ணுவேன். பாப்பா ஃபேஸ்க்கு எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன், பவுடர் கூட போட மாட்டேன், பொட்டு மட்டும்தான் வச்சு விடுவேன், அதுவும் சாந்து பொட்டு தான். சம்டைம்ஸ் எதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் ஸ்டிக்கர் போட்டு வச்சுப்பா. நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்து எனக்கு பொட்டு வைக்கிறேன்னா ஐலைனர் இல்லைனா வந்து சாந்து பொட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குங்குமம் வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். தலை சீவி பூ வைப்போம், இவ்வளோதான் மேக்கப்னா. மற்றபடி ஆக்சசரிஸ்லாம் எல்லா கல்யாணத்துக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் போடுற மாதிரி தான் போட்டு விட்டேன். பாப்பா நேற்றே ஒட்டியானா நெத்தி சுட்டிலாம் போடணும்னு சொன்னதுனால அதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் அந்த ஹேர் பின் மட்டும் மறந்துட்டேன். நெத்திச்சுட்டி வைக்கும்போது அவசரத்துக்கு கிடைக்கல, அதனால் அந்த டிக் கிளிப்பே வந்து குத்தி விட்டுட்டேன். லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.